கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயில் 108 வைணவ திருத்தலங்களிலே முக்கியமான ஒரு திருக்கோயிலாக கருதப்படுகின்றது. இந்த திருக்கோயிலுக்கு சிறப்பு என்னவென்றால், இங்கே எம்பெருமான்கள் 5 எழுந்தொழிருக்கிறார்கள். பார்த்தசாரதி பெருமாள், தெள்ளியசிங்கர், ரங்கநாதர், ராமர், கஜேந்திரவர்தர் ஆகிய எம்பெருமான்கள் 5 எழுந்தொழிருக்கிறார்கள். வருடம் முழுவதும் இந்த திருக்கோயிலிலே திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும். அத்தனை திருவிழாக்களுக்கும் சிகரம் வைத்தார் போலே ஒரு திருவிழா உண்டென்றால் அதுதான் இந்த வைகுந்த ஏகாதசி திருவிழா. மொத்தம் 21 நாள் நடக்கக்கூடிய திருவிழா. திரு அத்தியன உற்சவம் என்ன இதற்கு பெயர். அதிலே 11ஆம் நாளான இன்று சொர்க்கவாசல் பரமபத வாசலை திறந்து கொண்டு எம்பெருமான் சேவை சாதிப்பார். இந்த திருவிழாவுக்கு என்ன விசேஷம் என்றால், நிறைய ஆபரணங்கள் எல்லாம் பெருமாள் சாத்தி கொண்டு, வைர கிரீடம், வஜ்ராங்கி வைர ஆபரணங்கள், சங்கு சக்கரங்கள் எல்லாவற்றையும் சாத்தி கொண்டு ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியார் இருவரோடு சேர்ந்து கோயிலிலே ஒரு பிரகாரம் வலம் வந்து இங்கே இந்த பரமபத வாசல் திறந்து ஆழ்வார்களிலே தலைவரான நம்மாழ்வாருக்கு சேவை சாதிப்பார். நம்மாழ்வார் பெருமாளுக்காக காத்து கொண்டு எதிர்கொண்டு அழைப்பார் அவரை. அப்படி நம்மாழ்வாரை பார்த்தவுடனே பக்தர்கள் எல்லோரும் நம்மாழ்வாரோடு சேர்த்து எம்பெருமானை சேவிப்பார்கள். உடனே எம்பெருமானுடைய இந்த சடாரி திருவடி நிலைகள் நம்மாழ்வாருக்கு சாதிக்கப்பெறும். அது அப்படியே பக்தர்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் அதை சாதிக்கப்பெறும். ஆழ்வாரோடு சேர்ந்து எம்பெருமானை அந்த பரமபத வாசல் திறக்கும் பொழுது சேவிக்கக்கூடிய பாக்கியம் அது மிகப்பெரிய பாக்கியம். எளிதில் யாருக்கும் கிடைக்காது. எம்பெருமான் நினைத்தால்தான் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த வைபவத்தை நம்மால் நேரே சேவிக்க முடியவில்லை என்றாலும் தொலைக்காட்சி வாயிலாக சேவித்தாலும் அதே பலன் கிடைக்கும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசி. விரதம் இருந்து, அதாவது பட்டினி இருந்து எம்பெருமானையே நினைத்து கொண்டு இந்த நாளை கடத்த வேண்டும். வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் எம்பெருமானை பற்றி மட்டும் நினைத்து கொண்டு இன்றைய தினம் நாம் இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். நம்மால் முடிந்தால் விரதம் இருந்து உணவு உட்கொள்ளாமல் ஒரு பால், பழம் அதை மட்டும் நாம் உட்கொள்ளலாம். உணவு என்று அரிசி, பருப்பு, காய்கறி முதலானவைகளை உண்ணாமல் விரதம் இருந்து எம்பெருமானை நினைத்து கொண்டு பெருமாளிடத்திலிருந்து துளசி, தீர்த்தம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அதற்கு பிற்பாடு உணவு உண்டால் அது மிகப்பெரிய ஒரு விரதமாக கருதப்படுகிறது. நம்மால் முடிந்தால் நாமும் அந்த விரதம் இருந்து அருகிலே இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சென்று பெருமாளை சேவித்து, ஆழ்வாரோடு சேர்த்து பெருமாளை சேவித்து இந்த விழாவிலேயும் கலந்து கொள்ளலாம்.